ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆக்சுவலா இன்னைக்கு டெலிகிராம் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பிகாஸ் வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நிறைய ட்ரிக்ஸ் உங்களால நாங்க யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 35+ ட்ரிக்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ 2 பார்ட்டா யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல முக்கியமான டெலிகிராம் ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல ரிமைனிங் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் போறேன். கண்டிப்பா இந்த டெலிகிராம் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணும்போது தான் உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நார்மலா வாட்ஸ்அப்ல இல்லாத ஃபீச்சர்ஸ் கூட டெலிகிராம்ல இருக்கு. ஏன்னா டெலிகிராம் அந்த அளவு பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ டெலிகிராம் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன நம்ம பார்க்க போனா ஜிமெயில். இப்போ நார்மலா நீங்க ஒரு ஷாப்பிங் மாலோ இல்ல வேற எங்கேயாச்சும் வெளியே போகும்போது டெம்பரரி எங்கேயாச்சும் மெயில் ஐடி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்போ உங்களோட பர்சனல் மெயில் ஐடி டக்கு நீங்க ஃபில் பண்ணலாம். ஆனா இதுவே நீங்க டெலிகிராம் உங்ககிட்ட இருந்ததுன்னா டெலிகிராம் டெம்பரரி மெயில் உடனே நீங்க ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணோம்னா டெலிகிராம் சர்ச் பார் போயிட்டு அங்க போயிட்டு நீங்க டெம்ப் மெயில் பாட் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க போதும். டெம்ப் மெயில் பாட் சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்துடும். உங்களுக்கு டெம்ப் மெயில் சொல்லிட்டு இந்த இது வந்துடும், இந்த விண்டோ வந்துடும். அது விண்டோக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் கொடுத்து உங்களுக்கு கொடுத்து நீங்க அங்க மெயில் டக்குன்னு வந்துடும். ஒரு டெம்பரரி மெயில் வந்துடும், வித் பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்க ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் கைஸ். இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பரரி மெயில் ஐடி. ஸோ நீங்க எங்கேயாச்சும் வெளியே ஷாப்பிங் மாலோ இல்ல வெளியே எங்கேயாச்சும் ஃபோரம் போறீங்களோ அங்க ஃபில் பண்ண சொல்லுவாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல டக்குனு ஒரு டெம்பரரி மெயில் டக்குனு கிரியேட் பண்ணுவாங்க. இதுவே நீங்க கூகுள் போயிட்டு சைன் அப் பண்ணி பேக்ரவுண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து ரொம்ப லேட் ஆகும். பட் நீங்க கொடுத்து டெம்பரரி மெயில் உடனே ரெடி பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேரிங். அது என்ன ஸ்கிரீன் ஷேரிங்னா, இப்போ நார்மலா நீங்க ஒரு மீட்டிங் ஜூம்லயோ இல்ல கூகுள் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா நீங்க ஒரு கால் இருக்கும்போது கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னா நீங்க நார்மல் டெஸ்க்டாப்ல இருந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். பட் ஆனா டெலிகிராம்ல உங்க மொபைல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நீங்க வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கீங்க, வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது நீங்க 2 பேர் கூட பேசுறீங்க, 3 பேர் பேசுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கால் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்கிரீன் ஷேரிங் ஒன்று இருக்கும். ஸோ ஃபோன் ஸ்கிரீன் ஷேரிங் கொடுத்து ஸ்டார்ட் நம்ம கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்கிரீன் அவங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ யார் கூட குரூப் கால் இருக்கீங்களோ அவங்களும் பார்க்க முடியும். ஸோ இது டெலிகிராம்ல ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ். ஏன்னா நீங்க நார்மலா நீங்க டெஸ்க்டாப்ல ஸ்கிரீன் ஷேரிங் பார்த்துருப்பீங்க, ஆனா மொபைல் ஸ்கிரீன் ஷேரிங் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டெலிகிராம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண. இது நல்ல ஃபீச்சர், எல்லாமே மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சாட் எக்ஸ்போர்ட். இப்போ வாட்ஸ்அப்ல டெய்லி ஒரு சில பேக்கப் எடுத்து வைக்கணும். சில குரூப்ஸ்ல நீங்க இதுல கலந்து ஒரு குரூப்ல நீங்க இருப்பீங்க. அந்த மாதிரி குரூப் சாட்டை மட்டும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் எல்லாருக்கும் தெரியும். வாட்ஸ்அப்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா உங்க எந்த கான்டாக்டோ எந்த குரூப் இது நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க அது கீழே போயிட்டு மோர் கொடுத்து அங்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் கொடுத்து கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எதுல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க அங்க நீங்க டெலிகிராம் கொடுங்க. டெலிகிராம் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணலாம், டெலிகிராம்ல இருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டெலிகிராம்ல நீங்க எந்த நம்பருக்கு நீங்க பேக்கப் அது ஒரு நம்பர் போட்டு அந்த நம்பருக்கு நீங்க அமைச்சிடலாம். ஸோ இது என்ன பண்ணா இந்த ஒரு பர்டிகுலர் சேட்டை எடுத்து நீங்க ஒரு நம்பர்ல எடுத்துட்டு போயிட்டு அங்க நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதான் சேட் எக்ஸ்போர்ட். ஸோ வாட்ஸ்அப் சேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி எங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம், வாட்ஸ்அப்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் டெலிகிராம் பண்றோம். இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ், வாட்ஸ்அப்போட சேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். நார்மலா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் வாய்ஸ் மட்டும் அனுப்பிச்சிட்டே இருப்போம். ஸோ அப்போ போய் நீங்க வாய்ஸ் அவங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாய்ஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட். சில பேர் டிரான்ஸ்லேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சில பேர் டக்குனு ஹிந்தியில மெசேஜ் பண்ணிருப்பாங்க, இதுல ஹிந்தியில வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருவாங்க. அதை நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு 2 பாட் யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன பாட்னா சேம் அதே மாதிரி தான். இங்க நீங்க சர்ச்ல போயிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பாட்னு டைப் பண்ணினா இந்த பாட் வந்துடும், இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவை போயிட்டு நீங்க எதனா டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ஹாய் மெசேஜ் அதுக்கு உடனே உங்களுக்கு வாய்ஸ் நோட் வந்துடும், ஹாய்னு ஒரு வாய்ஸ் நோட் வந்துடும். அதே செகண்ட் டைம் இங்க இன்னொரு வாய்ஸ் நோட் இருக்கு பாருங்க, அதுக்கு பதிலாக இன்னொரு லிவிங் வேனெக்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்க மேல டைப் பண்ணா அதே மாதிரி இன்னொரு பாட் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பாட்ல யாராச்சும் உங்களுக்கு ஹிந்தியில மெயில் அமைச்சு ஹிந்தியில டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அதை காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண. இதான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அண்ட் டிரான்ஸ்லேட். இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் ஃபீச்சர்ஸ், இது ஒரு ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா
வித்தவுட் சேவிங் வாட்ஸ்அப். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க வாட்ஸ்அப் நம்பரை நீங்க யாராவது சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல மெயில் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி என்ன பண்ணா சில பேர்லாம் நீங்க என்ன பண்ணு டக்குன்னு அவங்க நம்பருக்கு நோட் பண்ணி அதை சேவ் பண்ணி அப்புறம் தான் அவங்க அனுப்ப முடியும் வாட்ஸ்அப். ஆனா டெலிகிராம் நல்ல ஃபீச்சர்ஸ் என்னன்னா இதுதான் எல்லாருக்கும் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். இப்போ நீங்க டெலிகிராம்ல ஓப்பனிங் வாட்ஸ்அப் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் இந்த சர்ச்ல போயிட்டு ஓப்பனிங் வாட்ஸ்அப் பாட்னு ஒரு சர்ச் ஓப்பன் பண்ணிட்டா அங்க போயிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் +90 அந்த கண்ட்ரி கோடு பிளஸ் அவங்க ஃபோன் நம்பர் இதை கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதை கிளிக் பண்ணா டைரக்டா உங்களுக்கு வாட்ஸ்அப்க்கு ரீடைரக்ட் பண்ணிடும். இதுல நீங்க சேவ் பண்ற ஆப்ஷனே தேவையில்லை. ஸோ இதுல என்ன நீங்க டைரக்டா ஒரு நம்பர் மட்டும் என்டர் பண்ணா போதும். இங்க +1 அந்த கண்ட்ரி கோடு பிளஸ் அவங்க நம்பர் மட்டும் நீங்க என்டர் பண்ணி இந்த ஓப்பனிங் வாட்ஸ்அப் பாட் அந்த விண்டோல போயிட்டு ஜஸ்ட் அவங்க ஃபோன் நம்பர் பிளஸ் கண்ட்ரி கோடு என்டர் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அதை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்க்கு ஈஸியா ரீடைரக்ட் பண்ணிடும். நிறைய பேர் அங்க போய் நீங்க சேவ் பண்ணி கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணி அப்புறம் நீங்க சென்ட் பண்றது இந்த மாதிரி டக்கு டக்கு நம்பர் மட்டும் போட்டு நீங்க டைரக்டா வாட்ஸ்அப் ரீடைரக்ட் பண்ணி டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் பாத்தீங்கன்னா வீடியோ டைம் ஸ்டாம்ப். இது வந்து ரொம்ப ஈஸியா நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க. நிறைய பேர் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருவாங்க. இந்த டைரக்டா இதுக்கு போகணும்னா நீங்க இங்க டைப் அந்த பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணுங்க, டைரக்டா நீங்க அந்த வீடியோ அந்த அந்த இது மட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஸ்டாம்ப் கொடுங்க. சேம் அதே தான் நீங்க டெலிகிராம்ல ஒரு வீடியோ சென்ட் பண்ணும்போது என்ன பண்ணா இப்போ அந்த வீடியோ கீழே இப்ப நீங்க வீடியோ சென்ட் பண்ணிட்டு அது கீழே டெக்ஸ்ட் பண்ணலாம். அங்க வந்து செக் இன்ட்டு 0.1:30 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாங்கன்னா போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து டைம் ஸ்டாம்ப் தான். எக்ஸாக்டா யூடியூப் மாதிரியே இதை வந்து டெலிகிராம்லயே கொண்டு வரலாம். அண்ட் சேம் டைம் இது யூடியூப்ல எப்படி நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாமோ அதே மாதிரி இங்கேயும் நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம், ஸ்பீட் வச்சுக்கலாம். அதாவது ஒரு வீடியோ ஸ்பீடா பார்க்கணும்னா டக்குனு ஸ்பீடை கிளிக் பண்ணா 1x 2x அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த வேரியேஷன் ஆஃப் ஸ்பீடும் இங்க செட் பண்ணலாம். ஸோ இது வந்து டைம் ஸ்டாம்ப் எக்ஸாக்டா யூடியூப் என்ன ஃபீச்சர்ஸோ அதுவும் டெலிகிராம் கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து யூடியூபோட ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் தான் டைம் ஸ்டாம்ப். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் கன்வெர்ட்டர். இது வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப தெரியும், ஏன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து முக்கியமான ஒண்ணு. எல்லாருமே சில பேர் பிஎன்ஜி வந்து லிங்கா சென்ட் பண்ணுவாங்க, சில பேர் பிஎன்ஜி வந்து ஜிஃபா சென்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து வீடியோ நீங்க நார்மலா டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் மூவிஸ் அதிகமா ஷேர் ஆகும். அங்க மூவியை அவங்க அப்லோட் பண்ணிட்டு லிங்கா தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பாட் யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா டெலிகிராம் ஃபைல் கன்வெர்ட்டர் அட்டு போட்டு ஃபைல் கன்வெர்ட்டர் சொல்லிட்டு வருவானா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ தெரியுதான். ஸோ இங்க நீங்க இமேஜ் ஒன்று அமைச்சு அதை பிஎன்ஜியாவோ ஜேபேக்காவோ ஜிஃபாவோ எது வேணா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் ஒரு மூவியை நீங்க அப்லோட் பண்ணிட்டாலும் அதை வந்து நீங்க லிங்காவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு இந்த ஃபைல் கன்வெர்ட்டர் ஆப்ஷன் இந்த பாட் யூஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபைல் கன்வெர்ட்டர் அந்த பாட்டுல போயிட்டீங்கன்னா ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி அதை நீங்க ஜிப்பாவோ இல்ல ஜேபேக்கோ பிஎன்ஜோ எது வேணா கன்வெர்ட் பண்ணலாம். சேம் டைம் ஒரு மூவி அப்லோட் பண்ணிட்டு அதை நீங்க லிங்காவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் உங்களுக்கு மூவில ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எப்படின்னு ஷேர் பண்றாங்க, இந்த மாதிரி லிங்கா உங்களுக்கு ஷேர் பண்றது எப்படின்னா இந்த மாதிரி போயிட்டு அங்க கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. இதான் கைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பாத்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் புது ஃபீச்சர்ஸ். கிரிப்டோ யூசர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் டெலிகிராம்ல நிறைய கம்யூனிட்டியோட கைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு அட்வான்ஸ் லெவல்ல ஓகே இதான் இருக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஸோ இது ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப புரியுது. ஏன்னா வாட்ஸ்அப் இல்லாத ஃபீச்சர்ஸ் கூட இந்த டெலிகிராம்ல இருக்கு, யூடியூபோட ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கு. ஸோ அப்கமிங் இயர்ல டெலிகிராம்ல நீங்க ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க டெலிகிராம் மூலமாவே மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டு வராங்க. நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்தர் வீடியோ ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்க வீடியோ போடுறேன் எப்படி ஏர்ன் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ டெலிகிராம் மூலம் கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மிங் வீடியோ அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து பாதி டெலிகிராம் ஃபீச்சர்ஸ் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஓகே கைஸ், பை பை. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.